விஷம் தீர்க்கும் பதிகம் பாடல் 8. வாழை இலை கொண்டு வர தோட்டம் சென்று பாம்பு கடிப்பட்டு இறந்த சிறுவனை திருநாவுக்கரசர் பதிகம் பாடி உயிர்மீட்ட வரலாறு. பாடல் 8. எட்டு கொலாம் அவர் ஈரில் பெருங்குணம், எட்டு கொலாம் அவர் சூடும் இனமலர், எட்டு கொலாம் தோல் இணையாவன, எட்டு கொலாம் திசை ஆக்கினதாமே. 4 வரி வருது. இதில் நாலாவது வரி பார்த்திங்கன்னா, எட்டு கொலாம் திசை ஆக்கினதாமே அப்படிங்கிறதுலையே 8 திசைகளை சொல்கிறாங்கன்னு அர்த்தம். எட்டு கொலாம் தோல் இணையாவன அப்படிங்கிறதுல நான்முகன்னு, அதாவது 4 முகங்கள், 4 உடம்பு கொண்டவர், அதனால் ஒரு உடம்புக்கு 2 தோல் மாதிரி வச்சு எட்டு கொலாம் தோல் இணையாவன அப்படின்னு. அப்புறம் சிவபெருமானுக்கு பிடித்த மலர்கள் 8. ஆனால் இந்த முதல் வரி இருக்குது பாருங்கள், அதுதான் விசேஷமானது. எட்டு கொலாம் அவர் ஈரில் பெருங்குணம் அப்படின்னு இந்த முதல் வரி தான் நான் விவரமாக சொல்ல போகிறது. 8 வகைப்பட்ட இறைவனின் குணங்கள். 1 தன்மயமாதல், அதாவது பிகமிங் த செல்ஃப். 2வது தூய உடம்பினன் ஆதல், பிகமிங் எ பியூர் பாடி. 3வது இயற்கை உணர்வு உடையவன் ஆதல், பிகமிங் எ பர்சன் வித் நேச்சுரல் கான்ஷியஸ்னஸ். 4 முற்றுணர்தல், பர்ஃபெக்ஷன். 5 பாசம் விளக்கல், அப்ஸ்டெயினிங் ஃப்ரம் அட்டாச்மெண்ட். 6 அருள் உடைமை, possessing grace, graceful. 7 வரம்பில்லா ஆற்றல் உடைமை, possessing unlimited power. 8 எல்லையில்லா இன்பம் உடைமை, possessing unlimited pleasure. 3வது வரைக்கும் அந்த 3வது விஷயத்துக்கு போகலாம். சிவபெருமான் விரும்பி அணுகின்ற 8 மலர்கள் புன்னை, வெள்ளருக்கு, சண்பகம், நந்தியாவட்டை, குவளை, பாதிரி, அலரி, செந்தாமரை. 4 முகங்கள் கொண்ட இறைவனை என் தோழன் அப்படின்னு நிறைய தேவார பதிகங்கள் சொல்கிறாங்க. அப்போ நம்ம 4 வரியில் கரெக்டாக அந்த 4 வரைக்கும் 4 விவரம் சொல்லிடலாம். முதல் விவரம் சிவபெருமானின் அழிவில்லாத குணங்கள் 8. அவர் விரும்பி சூடும் மலர்கள் 8. ஒன்றுக்கொன்று இணையாக காணப்படும் அவரது தோள்கள் 8. அவர் ஆக்கிய திசைகள் 8. இப்போ அந்த பாட்டுக்கு போயிடலாம். 8 கொலாம் அவர் ஈரில் பெருங்குணம், 8 கொலாம் அவர் சூடும் இனமலர், 8 கொலாம் தோல் இணையாவன, 8 கொலாம் திசையாக்கினதாமே. கேட்ட அன்பர்களுக்கு நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.